சத்தியமங்கலத்தில் தேவாலயத்திற்கு சொந்தமான நிலத்தை மோசடி செய்து விற்பனை செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேவாலய நிர்வாகிகள் சத்தியமங்கலம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள ரங்கசமுத்திரம் பகுதியில் தேவாலயத்திற்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்து மோசடி செய்த நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேவாலய நிர்வாகிகள் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த ஜூலை 9ஆம் தேதி புகார் மனு கொடுத்தனர். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சத்தியமங்கலம் காவல் துணை கண்காணிப்பாளருக்கு தெரிவித்து இதுவரை சத்தியமங்கலம் காவல்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் தேவாலய நீங்க அப்படியே போயிட்டு இதனால் தேவாலய நிர்வாகிகள் சத்தியமங்கலம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அலுவலகத்திற்கு அழைத்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். 26 லட்சம் பெற்றுக்கொண்டு விற்பனை ஒப்பந்தம் போட்டிருக்கிற அந்த இடம் அரசாங்கத்திற்கு கூட சொந்தமான S9 அந்த பட்டா நிலவியல் பட்டா இடத்திற்கு சொந்தமானது. அது விற்பனை செய்ய முடியாது. அதாவது திருச்சபையின் பெயரை சொல்லி ஏமாற்றி அவர்கள் 26 லட்சம் பெற்றிருப்பது சட்டப்படி குற்றம். திருச்சபை மட்டுமல்லங்க, சத்தியமங்கலம் திருச்சபை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து திருச்சபை எல்லாரும் இந்த காரியங்களை குறித்து சிந்தித்து எல்லாரும் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஒரு முடிவு செய்திருக்கிறோம். ஒருவேளை நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்துவ திருச்சபைகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தருணாவை நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம்.